வணக்கம். தமிழ் மூவியோட அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் வீடியோ இது. நெறைய பேர் வந்து WhatsAppல வந்து ப்ரோ வந்து இத மாத்திட்டாங்க. அதோட எண்ட் யூசர் பாலிசிய மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெறைய பேர் வந்து ப்ரோ இலான் மஸ்கே சொல்ட்டாரு நம்ம சிக்னல் யூஸ் பண்றோம்னு நெறைய பேர் வந்து அந்த மாரி தெரிஞ்சுட்டு இருக்காங்க ஸ்டேட்டஸ் போட்டுட்டு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படி WhatsAppல பிரைவசில அப்படி என்னத்த மாத்திருக்காங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கும் ஒண்ணும் தெரியல அத பத்தி. அவங்க எல்லாம் படிச்சு பார்த்தேன். ஸோ அத பத்தி உங்களுக்கும் விளக்கலாம் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து ஒரு மொபைல் ஆப் டெவலப்பர் அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகமான பரிதிய நம்ம இன்னைக்கு கெஸ்ட்டா கூட்டு வந்திருக்கோம். ஹாய் பரிதி. ஹாய் கைஸ். இன்னைக்கு நாங்க என்ன தெரிஞ்சுக்க போறோம்? முதல்ல WhatsAppல இப்ப புதுசா வந்திருக்க அப்டேட் வந்து மக்களுக்கு நல்லதா? கெட்டதா? ஸோ ஆக்சுவலி நல்லது தான். இவ்வளோ நாளாக வந்து வாட்ஸ்அப்பை வந்து ஃபேஸ்புக் வந்து 2014லேயே வாங்கிட்டாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க $19 பில்லியன். ம். ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ ஃபேஸ்புக் மேலே ஆல்ரெடி நிறைய பேருக்கு பயம் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்புக்கை டெலீட் பண்ணி வச்சிருவாங்க, அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ம். ஆனால் வந்து ஃபேஸ்புக்கோட தான் வாட்ஸ்அப்புன்றது சில பேருக்கு தெரியாது. ஓகே. தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ நான் வாட்ஸ்அப் வச்சிருக்கேனே, அது ஃபேஸ்புக்கோட ப்ராடக்டாக இருக்கே, என் டேட்டாவெல்லாம் வந்து திருடி யூஸ் பண்ணுறானோ ஃபேஸ்புக்கு அப்படின்னு சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ம். ஸோ அந்த டவுட்டை வந்து ஃபேஸ்புக் வந்து, அதாவது வாட்ஸ்அப் வந்து கிளியர் பண்ணியிருக்கான். ஸோ நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அவங்க ம். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒன்று நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் வெளிய அக்கௌண்ட்டை போங்க. டெலிட் பண்ணிட்டு போயிடுங்க ஆ. அப்படின்றது கிளியராக சொல்கிறான். ஸோ கிளியராக சொன்னது வந்து நான் குட் நியூஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. மக்கள வந்து மிரட்டுறாங்க அப்போ. நீங்க உள்ள இருந்து வெளிய போன்ற மாரி பண்றாங்க. ஆமாம். ஓகே. இது இன்னொரு இத கூட எடுத்துக்கலாமா? இப்போ Googleம் ஆல்ரெடி அதானே பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி காலங்காலமா நம்ம டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு தானே இருக்கு. அதுக்கும் ஆமாம். இதுக்கும் என்ன டிஃபரன்ஸு? அததானே இவனும் பண்ண போறான். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் கூகுள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கூகுளை விட்டு வெளில வரவே முடியாதுன்ற சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ம். கூகுள் பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கோம். ஸோ நீங்கள் கூகுள் சர்ச் இல்லை கூகுள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலே அவன் ப்ரைவசி பாலிசி எப்படி வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணுறானோ அது மாதிரி நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அவங்களோட ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறீங்க. ம். ஸோ இது அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து தான் வாட்ஸ்அப்பும். ஸோ அவங்களாம் அவங்களோட ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவசி பாலிசினா என்ன? உங்கள் டேட்டாவை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இது ஃபேஸ்புக்கோட லிங்க் ஆகிருக்கிறதுனால வந்து மக்கள் வந்து ஒரு ஷாக்ல இருக்காங்களே தவிர மற்றபடி ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கூகுள், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஓகே. இதுல இன்னொன்னு நான் என்ன பார்க்குறேன்னா, இது Gmailலலாம் இப்ப நம்ம ரொம்ப பெர்சனல் கான்வர்சேஷன்லாம் பண்றது கிடையாது. ஆனா WhatsAppல அந்த மாரி பண்றோம். அதனாலேயே ஆமாம். நெறைய மக்கள் பயப்படுறாங்களா? ஆமா. ஆனா அதுக்கு வந்து நம்ம பயப்பட தேவையில்ல. ஸோ ம். WhatsAppல வந்து எவ்ரி மெசேஜ் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் தான். ஸோ இதுக்கு நான் வந்து சில ஸ்லைட்ஸ் வந்து சிம்பிளா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ம். இந்த ஸ்டோரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அத நான் இப்ப ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ நீ அத அக்செப்ட் பண்ணிக்கிற. ஓகே. ஆ. ஓகே. ஸோ நீங்க வந்து WhatsApp பத்தி வொரி பண்ணணுமான்றதுக்கு தான் இந்த ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 2014ல வந்து வாட்ஸ்அப்பை வந்து ஃபேஸ்புக் வந்து $19 பில்லியன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இருந்த யூசர் கவுண்ட்டுக்கு ஒரு யூசரை வந்து $55க்கே வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. யா ஸோ ஸோ $55னா இந்தியன் அக்கவுண்ட் படி எவ்வளோ? ரூ. 4000 வருதா? ரூ. யா 5000 வருதா? ஆல்மோஸ்ட் அந்த இதில் வருது. ம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கு வந்து ரொம்ப ஆம், ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டபிளான பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா இவ்வளோ கம்மி காசுக்கு ஒரு பர்சனை வந்து வாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ ம். இது வந்து மேஜரா எங்க வந்து இம்பாக்ட் ஆகும்னா, ஒரு வாட்ஸ்அப்ன்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து இந்தியால தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஸோ இப்போ சைனா, யுஎஸ், கனடா அந்த இடத்துலலாம் அவ்வளவா யூஸ் பண்ணல. ஸோ இங்கெல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து வாட்ஸ்அப்பை வந்து டெலீட் பண்ணிட்டு எஸ்எம்எஸோ இல்லை வேற எது கூட அவங்க யூஸ் பண்ணிங்க வேற எது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊர்ல வந்து ரொம்ப க்ளோஸ்லி இன்டெகிரேட்டடா இருக்கு. ஸோ ம். அதனால தான் நம்ம அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யா ஓகே. ம். யா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக் இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து வாட்ஸ்அப் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ ம். 2014ல அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ ஆமா. செகண்ட் இயர் வந்து $1 இல்லை $2 நம்ம பே பண்ணி தான் அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு வாட்ஸ்அப்பை. கரெக்ட். ம். ஸோ அதை வந்து ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஆம், நிறைய பேருக்கு வந்து அது மேலே ஒரு ஸ்கெப்டிசம் வந்துச்சு. ஸோ அதான் அது நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம பே பண்ணல அப்படின்னா
நம்மளே வந்து ப்ராடக்ட் ஆயிடுவோம். ஸோ அதனால எப்படி வந்து வாட்ஸ்அப் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கேல்ல வந்து ஃப்ரீயா இப்படி ஒரு ப்ராடக்ட் தர முடியும் அப்படின்ற நிறைய கொஸ்டின் வந்துச்சு. அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நிறைய இது வந்து நம்மளுக்கு புரியாம இருந்தது யூசர்ஸ்க்கு. ஸோ அதை வந்து அவங்க கிளியரா இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நாங்க வந்து டேட்டாவை வந்து ஃபேஸ்புக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து அப்பவே பண்ணாங்களா? அப்பவே அதை யூஸ் பண்ணாங்களா? அதுக்கு நம்ம கிளியரா தெரியல. அவங்க எதுவும் கிளியரா சொல்லல. ஸோ பிரையன் ஆக்டன்றவர் தான் வாட்ஸ்அப்போட கோ-ஃபவுண்டர் அந்த டைம்ல. அவர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது நான் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனியில உங்களோட எந்த டேட்டாவையும் நாங்க வந்து யார் கூடயும் கொடுக்க மாட்டோம். எங்க பேரண்ட் கம்பெனி ஃபேஸ்புக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருந்தாரு. ஆனா வந்து அவர் 2018 டைம்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து வாட்ஸ்அப் வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்து வாட்ஸ்அப்போட டேட்டாவெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் கம்பெனியோட குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ சோல்ட் மை யூசர்ஸ் பிரைவசி, ஐ லிவ் வித் தட் எவ்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் 850 மில்லியன் வாங்கிட்டு அவரே போயிட்டாரு. ஸோ அவர் போனதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஸ்கெப்டிசிசம் வந்துருச்சு. அதாவது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மக்களுக்கு யாருக்குமே தெரியல. ஸோ இப்போ கிளியரா வந்து அவங்க ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்து, ஆமா உங்க டேட்டாவை நாங்க வந்து எடுத்துக்க போறோம். February 8th இருந்து நாங்க உன்னோட யூசர் டேட்டாவெல்லாம் எடுப்போம். ஸோ அதை வந்து எங்களோட ஃபேஸ்புக் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு நாங்க பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு அது ஓகேவா இல்லையா? ஓகேவா இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஏன் இப்போ நடக்கணும், ஏன் இந்த டைம்ல இது நடக்குது அப்படின்றதுக்கு தான் இது. இப்போ ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து iOS 14ன்னு சொல்லி ஒன்று லான்ச் ஆச்சு. ஐஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு புது ஃபீச்சராக என்ன கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, ஆப் ப்ரைவசி லேபிள்ஸ்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஆப் ப்ரைவசி லேபிள்ஸில் வந்து என்ன செய்ய முடியும்னா, இப்போ நான் ஒரு மொபைல் டெவலப்பர், நான் வந்து ஒரு மொபைல் ஆப் பண்ணுறேன். என்னோட ஆப்போட யூசர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து நான் என்ன டேட்டா நான் எடுக்கிறேன் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும். இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா கான்டாக்ட் இன்ஃபோ நான் எடுக்கிறேன்னு சொல்லணும். அது மாதிரி சொன்னாதான் வந்து ஆப்பிள் வந்து ஒத்துக்குவான், ஆப் ஸ்டோர்ல அந்த ஆப் வச்சிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரூல் வந்தது வந்து ஃபேஸ்புக்கு வந்து பிடிக்கல. ஸோ ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக்கோட ரெவன்யூ மாடல் வந்து எப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஃபேஸ்புக் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஃபேஸ்புக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 99% வந்து அது ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு நீங்கள் $1 கூட நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அவ்வளோ பெரிய $1 பில்லியன் கம்பெனி ஏதாச்சு அப்படின்றது வந்து கொஷினாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஒரு யூசராக இல்லாமல் ஒரு பிஸ்னஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தமிழ் பூமினே எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கை வந்து ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோம். அப்போ வந்து நம்ம ஹடூப்பில் வந்துட்டு கோர்ஸ் நடத்துகிறோம் இப்போ தமிழ் பூமி வழியா. ஸோ தமிழ் பூமியிலேருந்து கோர்ஸ் நடத்தும் போது நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேஸ்புக் கிட்ட போய் சொல்கிறோம், ஹே ஃபேஸ்புக், இந்த மாதிரி எனக்கு வந்து ஹடூப் ரிலேட்டடில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு அவங்களுக்குலாம் வந்து எனக்கு கோர்ஸை வந்து நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லைனா வந்து ஸ்பார்க் டெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து எனக்கு ஆள் எடுத்து கொடு, அந்த மாதிரி நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து அதை எடுத்து தரும் நம்மளுக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அது வந்து நிறைய விதமான வழிஸ் வச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு டிவைஸ்லையும் வந்து டிவைஸ் ஐடென்டிஃபையர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி உங்களோட பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நீங்கள் வேற ஒரு கோர்ஸ், தமிழ் பூமி கோர்ஸ் இல்லாமல் வேற ஒரு ஹடூப் கோர்ஸை வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ ஃபேஸ்புக் பேன்னு சொல்லி யூஎஸ்ல இருக்கு, அது யூஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் இல்லைன்னா அதனோட வீடியோஸ் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து இது உங்களுக்கு வந்து ஹடூப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஆள் எடுத்து எனக்கு தந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க டேட்டா எடுக்கிறத வந்து ஆப்பிள் என்ன சொல்றா, இந்த மாதிரி நீ ட்ராக் பண்ற அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து என்னோட யூசர்ஸ்க்கு நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வச்சிருக்கான். யா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யூசர்ஸ் ஆண்ட்ராய்ட்ல இது கிடையாது. ஆண்ட்ராய்ட்ல இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு டீடைல்டா கிடையாது. ஓகே. யா. அதுல வந்து இன்டைரக்டா இருக்கும். நம்ம வந்து உள்ள நம்மளா போய் பாக்குற மாதிரி இருக்கும். இங்க போய் பாத்தீங்கன்னா ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணும்போதே காமிக்கும். ஓகேவா? ஸோ இது பண்றது இப்ப வந்து ஆப்பிள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ராக் பண்றத வந்து ஹார்ட்வேர் லெவல்ல பிளாக் பண்றான்.
ஓ ஓகேவா? அந்த ஓஎஸ்ல இருந்து நம்ம எடுக்க முடியும். இப்போ நீங்க வந்து உங்க ஃபோன் வந்து நான் வச்சிருக்கீங்க. உங்க ம் ஃபோன்ல இருந்து நான் டேட்டாவ கேட்கறேன்னு வச்சுக்கோமே, உங்க ஐபி அட்ரஸ் தாங்க, உங்க ஹார்ட்வேர் அட்ரஸ் தாங்க, நீங்க என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கீங்கன்னு டேட்டாவ தாங்க அப்படின்னா, முன்னாடி ஈஸியா கிடைச்சிரும். ம் ஆனா இப்ப வந்து கிடைக்காது. ஓகே ஸோ இந்த மாரி டேட்டாவெல்லாம் Facebook அந்த மாரி சில ஆப்ஸ்லாம் எடுக்குறாங்கன்றது சில பேருக்கு தெரியும். ஆனாலும் அவங்க Facebooக்க டெலீட் பண்ணிருவாங்க. ம் ஸோ இப்ப நீங்க Hadoopல இன்ட்ரஸ்டடா இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்து Facebook வந்து யூஸ் பண்ணாம பிடிக்கல. இருப்பீங்க. ம் ஆனா நீங்க நிச்சயமா WhatsApp யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமா ஸோ அதனால வந்து நம்ம WhatsAppை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப ஹார்ட்வேர் லெவல்ல ஆப்பிளே பிளாக் பண்ணிடுறான். ம் ஸோ அதனால வந்து அ இப்ப நம்மளுக்கு வந்து அ டேட்டாவே எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்ஸ் மூலியமா வந்து Facebook வந்து ட்ரை இல்ல பண்றான். இதுல எனக்கு ஒண்ணு புரியல. இப்போ ஹார்ட்வேர் லெவல்ல அவன் பிளாக் பண்ணலைன்னாலும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா Facebookஆல எப்படி எடுக்க முடியும்? ஆமா, அதுதான் இங்க இப்ப இந்த ஆப்ல வந்து நான் இதெல்லாம் எடுத்துருவேன்னு நான் பெர்மிஷனோட தானே கேட்கறான். ஓகே. ம். ஸோ அவன் வந்து சொல்றான். இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா லிங்க் டு யூ, டேட்டா யூஸ் டு ட்ராக் யூ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்களா, அதுல வந்து ம். சொல்றான். இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்குவேன். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஓகே. ஸோ இப்ப நீங்க வந்து அத அக்செப்ட் பண்ணி தான் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ம். ஓகேவா? ஸோ ஓகே. யா இப்போ வந்து அ ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி அவன் அத பண்ண முடியும். இன்டைரக்ட்டா பண்ண முடியாது. ஸோ ம். இப்போ தமிழ் பூமி மாரி ஒரு பிசினஸ் வந்து Facebook கிட்ட வந்து கேட்கும்போது, எனக்கு வந்து 10 பேர் நீ எனக்கு எடுத்து குடுத்தன்னா, நான் உனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் காசு குடுத்துடுறேன். அந்த மாதிரி அ அதுல இருக்கும். இப்போ ஒரு யூசர் வந்து தமிழ் பூமியில கோர்ஸ் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, நான் வந்து $2 வந்து உனக்கு தந்துடுறேன். அந்த மாரி இருக்கும். ம். ஸோ இந்த மாரி எல்லா பிசினஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி தான் வந்து Facebook இவ்வளோ அமௌண்ட் வந்து பண்ணுது. சரியா ம். அதே மாரி Googleம் வந்து பண்ணுது. முக்கியமா இந்த ஆட்ஸ் வழியா தான் பண்ணுது. கரெக்ட். ஸோ இதுல எப்படின்னா அந்த $55 அதாவது அந்த ₹5000 வந்து இந்த மாரி வாங்கிக்கணும். ம். இந்த மாரி ஒரு 10 ஆளுக்கு என்னைய சேர்த்து விட்டு எம்எல்ஏ மாரி பண்ணி விட்டுறணும். ஆமா. அந்த ஸோ வேலைய அதான். இப்போ வந்து Facebook வந்து அதாவது Apple வந்து இந்த மாரி பண்ணதுக்கப்புறம் Facebook வந்து பயங்கர கடுப்பாயிடுச்சோ என்னமோ! ம். அவங்கள வந்து எந்த அளவுக்கு கடுப்பு அப்டின்னா, பிசினஸஸ் கிட்டலாம் வந்து உடனே வந்து அவங்க இதெல்லாம் போடுறாங்க. இந்த மாரி Apple இந்த மாரி பண்ணிட்டான். உங்களோட இந்த மாரி இது வந்து Apple பண்ணிட்டான். அவன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டான் அப்டின்னா, நம்மளோட இதெல்லாம் வந்து போயிடும். நம்மளால ம். வந்து டார்கெட் பண்ண முடியாது. யூசர்ஸ் வந்து ஈஸியா டார்கெட் பண்ண முடியாது. ம். அந்த மாதிரி வந்து போட்டேன். எந்த அளவுக்கு போனாங்க அப்டின்னா, நீங்க வந்து Facebookல பேஜ் ஓன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ம். பெருசா பேனர் போட்டு, இந்த மாதிரி ஹவ் ஆப்பிள் இஸ் அஃபெக்டிங் இது மாதிரி வருது அப்டின்னு சொல்லி காமிக்கும். அது அது வந்து ஒரு ஆஃப்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கூட போய் சேரணும்னு சொல்லிட்டு, ஃபுல் ஸ்க்ரீன் பேப்பர் ஆட் இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ம். ஃபுல் ஸ்க்ரீன் பேப்பர் ஆட்ல கூட பிரிண்ட் பண்ணி எல்லார்கிட்டயும் வார்ன் பண்றாங்க. ம். ஸோ ஏன் இந்த மாதிரி ஸோ இப்போதைக்கு ஆப்பிள் வந்து இதெல்லாம் நான் மாத்த முடியாது. என்னோட யூசர்ஸ்க்கு என்னோட பிரைவசி முக்கியம். ம். அதனால உனக்கு வந்து அந்த டேட்டாலாம் வேணும்னா நீ கேட்டுட்டு நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுற மாரி ஆப்பிள் வந்து சொல்லிட்டாங்க. ம். ஸோ இந்த இடத்துல தான் இந்த கொஸ்டின் வருது. ஸோ அவன் வந்து Facebooக்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணவங்களால அந்த டேட்டாவ எடுக்க முடியாது. ஸோ வேற வழியில எப்படி மோஸ்ட்லி எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, WhatsApp வந்து ஒரு ஒரு இது இருக்கு. நல்ல ப்ராடக்ட்டா இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து அ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் Facebookல வந்து உங்களோட டேட்டா நெறைய இருக்கு. ம். WhatsAppல வந்து உங்களோட ஃபோன் இன்ஃபர்மேஷன், உங்களோட இதெல்லாம் இருக்கு. ஸோ ஆ. இத 2த்தையும் லிங்க் பண்றதுக்கு அவனுக்கு நம்ம பெர்மிஷன் இன்னைக்கு வரைக்கும் குடுக்கல. ம். Facebook டேட்டா தனியா இருக்கு. உங்க WhatsApp டேட்டா தனியா இருக்கு. கரெக்ட். ஸோ நீங்க வந்து உங்க ஃபோன் நம்பர வந்து லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, Facebookக்கு வந்து நீங்க வந்து தினமும் Hadoop வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியுது. அதுல வந்து உங்க ஃபோன் நம்பர் நீங்க வந்து குடுத்துருக்கீங்க. ம். அந்த மாதிரி இதுல வந்து சம் டேட்டா இருக்கு. ஸோ இதுல வந்து Facebook பத்தி ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன் வழியாவோ வாட்டெவர் நீங்க பண்றீங்க. அந்த டேட்டா இருக்கு. ஸோ இது 2த்தையும் லிங்க் பண்றதுக்கு நீங்க இப்ப பெர்மிஷன் குடுக்குறீங்க. இப்ப அக்ரீன்னு சொல்லி குடுத்துட்டீங்கன்னா லிங்க் ஆயிடும். ஓகே. ஸோ அவனால வந்து டார்கெட் பண்ண முடியும் உங்கள. ஓகே. ஓகேவா? ம். இப்ப நான் நம்பரே குடுக்கலன்னா, Facebookல என் நம்பர் குடுக்கலன்னா? நான் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் சொல்றேன். ஆனா அது மாரி நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ம். எத வேணா வச்சு எடுக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றதுக்காக நான் இந்த நம்பர்ன்னு சொல்லி ஓகே. சொல்றேன். டிவைஸ் ஐடிலாம் வச்சு கூட எடுக்கலாம். ஆமா. மெயினா டிவைஸ் ஐடி. அதுக்கு பேரு வந்து டிவைஸ் ஐடென்டிஃபையர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது அது மாதிரி நெறைய இது இருக்கு. இல்ல இப்ப ஒரே டவுட்டு. இப்ப நான் இதுலருந்து தப்பிக்கணும் அப்டின்னா, நான் WhatsApp ஸ்டில் யூஸ் பண்ணணும்னா, Facebook என் ஃபோன்லயே யூஸ் பண்ணாம, ம். அப்படி பண்ணா பண்ண முடியுமா?
அப்படியும் எடுக்கலாம்லண்ணே. web.whatsappல போய் எடுத்துடலாமே. எந்த மாதிரி டேட்டாவா? இப்போ லிங்க் பண்ண முடியுமா உன்னால? இப்போ நான் இதுல இருந்து என்கிட்ட வந்து ஃபேஸ்புக்கே இல்ல. என்னோட போன்ல இன்ஸ்டாகிராமும் இல்ல. ம். ஆனா நான் வெப்சைட்ல போய் யூஸ் பண்றேன் ஃபேஸ்புக்க. ஓகே. ஸ்டில் நம்ம லிங்க் பண்ணிடலாம்ல? ஆமா, பேக் எண்ட்ல இருக்கிற டேட்டாவை தான் அவன் லிங்க் பண்றான். ஓகே. வாட்ஸ்அப்ல இருக்கிற பேக் எண்ட் டேட்டா, உங்களோட மெசேஜஸ், உங்க மெசேஜ் அவங்களால ரீட் பண்ண முடியாது. ஆ. நான் என்னன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வந்து ஓகே. நான் சொல்றேன். ம். ஸோ இதனால நம்ம வேற ஆப்ஸ் நம்ம ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து சிக்னல், டெலகிராம் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்கு. ம். இப்போ நீங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து ஸ்னோடன் ஒரு படம் இருக்கும். ஆமா. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி யூஎஸ்ல வந்து ஒன் ஆஃப் த நிறைய சீக்ரெட்ஸ் வந்து ரிவீல் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் நிறைய பேர் சர்ச் பண்றாங்கன்னு சொல்லி இப்ப ரஷ்யால இருக்காரு. ம். So அவர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பிரைவசி ஃபோக்கஸ்டா வந்து இருக்கணும்னு நினைக்கிறதுனால அவர் வந்து இன்னைக்கு அவர் சிக்னல் யூஸ் பண்றாரு. ம். அது மட்டும் இல்லாம இப்ப ஈலான் மஸ்க்கும் அதான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆமா. இப்ப அதனோட இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு காமிச்ச மாதிரி டேட்டா யூஸ் டு ட்ராக் யூ அந்த இது இருக்குல்ல. ம். ஸோ அது மாதிரி டேட்டா லிங்க் டு யூ, இதுல என்னென்ன டேட்டாலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட இதுல இருக்கும். நீங்களே இப்போ ஆப் ஸ்டோர்ல போய் நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சிக்னல்ல போய் பாத்தீங்கன்னா எந்த டேட்டாவுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. லிங்க் ஆகல. ம். ஆமா, இப்போ ரீசெண்டா பார்த்ததுல வந்துட்டு கான்டாக்ட் இன்ஃபோ மட்டும் அவங்க எடுக்கிறாங்க. உங்களோட ஃபோன் புக்ல இருக்கிறது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் சிக்னல்ல இருக்கா அப்படின்ற பாக்குறதுக்காக இவங்க இதை எடுக்கிறாங்க. ம். ஓகே. ஸோ அதே மாதிரி ஐ மெசேஜ்ன்றது வந்து இவங்களோட ஆப்பிளோட ஓன் மெசேஜிங் இது ஆண்ட்ராய்டு யூசர்ஸோட நீங்க யூஸ் பண்ண முடியாது. ம். இவங்க என்ன பண்றாங்கன்னா இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், அப்புறம் டிவைஸ் ஐடி மட்டும் எடுக்கிறாங்க. ஓகே. ஓகேவா? இதுல வந்து ஆனா இப்ப வாட்ஸ்அப் எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ டேட்டா எடுக்கிறாங்க. அதாவது உங்களோட பர்ச்சேஸ் ஹிஸ்டரி, கோர்ஸ் லொகேஷன், ஃபோன் நம்பர், அதர் யூசர் கண்டென்ட், இந்த மாதிரி நிறைய எடுக்கிறாங்க. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னாலும் அதே தான் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்கள் பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து ஜொமேட்டோ இன்டெகிரேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஜொமேட்டோ பே வழியா இல்லை ஐ மீன் ஃபேஸ்புக் பே வழியா ஜொமேட்டோ ஆர்டர் கிரியேட் பண்ணுறீங்க. அப்படின்னா நாளைக்கு என்ன, அதாவது வாட்ஸ்அப் வழியாவே நான் ஒரு இன்டெகிரேஷன் வருது. நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஆரம்பத்துக்கு வந்து நான் என்ன சொல்றேன், ஹே இந்த பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு, இதை வந்து நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஜொமேட்டோ ஆப் வழியா நான் வந்து வாட்ஸ்அப் வழியா இன்டெகிரேட் பண்ணி பண்றேன். ஸோ இப்போ வாட்ஸ்அப் வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து ஃபேஸ்புக் கிட்ட கொடுத்து இந்த யூசர் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வாங்கிட்டாரு, ஐ ஹாவ் த ரெக்கார்ட், எனக்கு ப்ரூஃப் இருக்கு, இவருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு பண்ணிடுறாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் அவங்க இருக்கிற ஹோட்டலுக்குலாம் வந்து கொடுப்பாங்க. ஆமா, இந்த டேட்டாவை. ஆமா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி புது டைப் ஆஃப் பன்னீர் பட்டர் மசாலா வந்திருக்கு, இதை வாங்குங்க, இந்த ஹோட்டல்லாம் அந்த அவங்க உங்க டேட்டாக்கு காசு கொடுத்து வாங்குவாங்க. இதுதான் நடக்குது. ஓகே. ஸோ இது ஆக்சுவலி பர்ச்சேஸ்ன்றது நம்ம இதுல பர்ச்சேஸ் பண்றது மட்டும் தானா? அமேசான்ல பண்றதெல்லாம் இங்க வராது அப்படியா? ஆமா. ஓகே. இவன்ட்ட ஃபியூச்சர்ல வர்றத நம்ம வாங்க போறான்ற சொல்றான். பட் வெளியில வாங்குறது இவனுக்கு தெரியாது. வெளியே வாங்குறது தெரியாது. இல்ல வேற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அமேசானோட ஆப்ல வந்து ஃபேஸ்புக் எஸ்டிகேன்னு சொல்லி லைப்ரரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வழியா அவங்க ட்ராக் பண்ணலாம். நான் முன்னாடி ஒரு வீடியோல சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ஆப்ஸ்ல ஃபேஸ்புக் எஸ்டிகே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வழியா ஸ்டில் ட்ராக் பண்ணுவாங்க தான். ஆக்சுவலி ஓகே. இன்னொன்னு ஆக்சுவலி இது ரிலேட்டடா இல்ல. நான் சும்மா எனக்கு பல்லு வலின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா எனக்கு யூடியூப் வீடியோல வந்துட்டு பேஸ்ட்டுக்கான விளம்பரம் வருது. ஸோ அது லைக் அதுவும் ட்ராக் பண்றாங்களா? நான் சிரி இது என்னது கூகுள் அசிஸ்டன்ட் வந்து அதையும் ட்ராக் பண்ணுதா? அது நமக்கு தெரியாது. அவங்க இது வரைக்கும் பண்ணலன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அது கோஇன்சிடென்ஷியலா கூட இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு சொன்னதை வச்சு அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக் மெசஞ்சரோட டேட்டா போய் பார்த்தோம் அப்படின்னா அப்பா ஊரே ட்ராக் பண்றாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு கூட இவ்வளவு டீடைல் தெரியாது போல இருக்கே. ஆமா, இதுதான் இருக்கல பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமானது. இப்போ பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த் டேட்டா, உங்க பர்ச்சேஸ் ஹிஸ்டரி, உங்க கேம் டேட்டா, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நான் வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சர் வழியா வந்து வாங்கிடுறாங்க. எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. ஒரு போன்ல நம்ம வாழ்க்கையே நடக்குது, அந்த வாழ்க்கையை அவன் எடுத்துக்கிறான், ஒரு பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கிறான். ஸோ இதனாலதான் வந்து இவ்வளோ இது இருக்கு. ஸோ இதனால நான் வெளியே இது வேற என்ன கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும் அப்படின்னா
வாட்ஸ்அப்ல வந்து ஆட் காமிக்குமா இனிமே அப்படின்னு ம். சில பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆமா. எனக்கு தான் இப் அது கொஸ்டின். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தந்திருக்கிற பிரைவசி பாலிசில அந்த ஆட் எதுவும் காமிக்கல. ஆட் எதுவும் காமிக்காது. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஃபியூச்சர்ல ஆட் காமிச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு மறுபடியும் நாங்க வந்து அக்செப்ட் இந்த மாதிரி இப்போ வருதுல்ல பாப்அப் வந்து காமிக்கிறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் நாங்க வந்து காமிப்போம். ஸோ அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க காமிக்க கூடாது அப்படின்னு நீங்க கொடுக்க முடியாது. இப்ப காமிக்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு ம். சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது ரிப்பீட்டடா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேட்டரி லெவல் இன்ஃபர்மேஷன், உங்களோட மொபைல் நம்பரு, உங்களோட ஐபி அட்ரஸு, உங்களோட லொகேஷன் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமும் கேட்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சங்கீதா ஒரு ஹோட்டல் பக்கத்தில் நீங்கள் போறீங்க. இப்போ சங்கீதா ஹோட்டல் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது எனக்கு வந்து வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடணும்னு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, அவங்கள வந்து என் ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் கிட்ட கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்பாங்க. ம். ஸோ இப்போ நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க இன்ஃபர்மேஷன் வச்சு பக்கத்துல சங்கீதா இருக்குன்னு சொல்லி அதுக்கு தெரியும். ஸோ நீங்க அப்படியே வந்துட்டு அதுல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப வந்து அந்த வீடியோல என்ன வரும்னா நடுவுல ஒரு ஆட் வந்து சங்கீதா உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. 5 நிமிஷம் நடந்து போனீங்க சங்கீதா வந்துரும். ஸோ அதனால நீங்க போய் அங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ம். மாதிரி ஆட் வரும். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு ஆமால நம்மளும் சாப்பிட தான் போறோம். பேசாம நம்ம சங்கீதாக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். ம். ஸோ ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் ஆகிறது தான் வந்து இதுல பயப்படுறதே இது. ஆனா இப்ப நீங்க மெசேஜ் ஒருத்தவங்களுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, அதெல்லாம் அவன் படிக்கிறானா? நான் வீடியோ ஒருத்தவங்களுக்கு அனுப்புறேன். அதெல்லாம் அவங்க படிக்கிறாங்களா? அப்படின்றதெல்லாம் பயப்பட தேவையே இல்ல. எவ்ரி ஓகே. மெசேஜ் இஸ் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட். வாட்ஸ்அப்பாலேயே அதை படிக்க முடியாது. ஆனா நீங்க வந்து நான் ஒரு லிங்க் அனுப்புறேன். இந்த வீடியோ பார்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புறேன். அந்த வீடியோ அவங்க ஓபன் பண்றாங்க. ஸோ அது என்ன பிளேயர்ல ஓப்பன் ஆகுது? இப்போ வாட்ஸ்அப்குள்ளேயே வந்து வீடியோ நீங்க பார்க்க முடியும். ம். வாட்ஸ்அப்ல என்ன வீடியோ பாக்குறீங்கன்றத வந்து அவன் ஃபேஸ்புக் கிட்ட சொல்லலாம். திஸ் பர்சன் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கார்ஸ்ல வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கலாம். ஓகே. ஓகே, ஓகே. அந்த மாரி இன்ஃபர்மேஷன் தான் குடுக்கணும். மெசேஜ் எல்லாம் படிக்க முடியாது அதனால. ஆமா. இன்னைக்கு வரைக்கும் மெசேஜ் பண்ண அதுக்கு முடியாது. அப்ரூவல். ஓகே. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா, அந்த வீடியோ டைட்டில் அந்த பிளேயர்ல இருந்து எடுத்துக்குவான் அந்த வீடியோ பார்க்குறான்ட்டு. ஆமா. ஓகே. யா. பட் ஸோ இதுல ஒரு இன்னொரு டேஞ்சர் என்னன்னா யா. ஆ. இதுல ஒரு டேஞ்சர் என்னன்னா, நான் முன்னாடி பார்த்ததுல, இப்ப YouTubeலயே நீங்க பார்த்துருக்கலாம். இப்ப டெக்னிக்கல் வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் வீடியோவா கொண்டு வருவான். நான் மாஸ்டர் படம் பத்தி பார்த்தா, மாஸ்டர் படமா கொண்டு வந்துருவான். உங்கள ஒரு டெக்னிக்கல் பபிள்னு ஒரு இதுக்குள்ள தூக்கி போட்டுருவான். ம். அதுதான் வந்து டேஞ்சரஸ். உங்களுக்கு நாலேட்ஜே வந்து குறைஞ்சிரும். இப்போ நம்ம ஆமா. இன்டர்நெட்ல எல்லா நாலேட்ஜும் நமக்கு இருக்குன்னு நெனச்சிட்டு இருக்கோம். பட் ஒரு டெக்னிக்கல் பபிள்னு போட்டு டேட்டா பபிள்க்குள்ள உங்கள போட்டுருவான். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு தெரியும். புதுசா தெரியவே விட மாட்டான். ஆமா. இப்ப நீங்க ஒரு அது லைப்ரரிக்கு போறீங்க அப்படின்னா, அங்க நெறைய இருக்கு. அதுல வந்து ம், ஏதோ ஒண்ணத்த எடுத்து படிப்பா அப்படின்னா, நீங்க எடுத்து உங்களுக்கு புதுசா ஒரு ஸ்கில்லோ, ஒரு ம். இன்ட்ரெஸ்ட்டோ வரலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு பபிள்ல உங்கள போட்டுட்டாங்க அப்படின்னா, நீங்க தெரிஞ்ச விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க ஒரு ஒரு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லாத ஒரு விஷயத்த நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதிலேயே நீங்க வொர்ஸ்ட்டா தான் ஆவீங்களே தவிர, அத விட பெட்டரா ஆக மாட்டீங்க. ஸோ கரெக்ட். எக்ஸாக்ட்லி. இதுதான் ஆக்சுவலி டேஞ்சரஸ். இதுக்கு நம்ம காசு குடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிரலாம். டேட்டாவ எடுக்காம அ மணி பே பண்ணா இதுல தான் நமக்கு பெனிஃபிட்டே கிடைக்குது. யாஹ். பட் இட்ஸ் a ஸோ பிக் பெனிஃபிட். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இத விட்டு நான் வெளில வரணும்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, விட்டுட்டு வெளிய வந்துடுறாங்க. அதாவது ம், WhatsApp அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ம், அதுல வந்து அதுக்கு வந்து நீங்க WhatsApp ஆப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, தே கேன் ஸ்டில் ஆக்சஸ் யுவர் டேட்டா. உங்க டேட்டா எடுக்க முடியும். ம். இதுக்கு ஒரே வழி வந்து நீங்க செட்டிங்ஸ்ல போய் டெலீட் யுவர் அக்கவுண்ட்ன்னு குடுத்தா தான் உங்களால அத வந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இல்ல நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். இந்த பாப்அப் வந்தது என்னன்னே தெரியல. நான் தெரியாம படிக்காம அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுலயும் அவங்க ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அத அக்செப்ட் பண்ணி 30 நாளுக்குள்ள நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க டேட்டா வந்து அவங்க Facebookக்கு குடுக்க மாட்டாங்க. ஓகே. அக்கவுண்டே டெலீட் பண்ணணும். வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணா ஒண்ணும் செல்லாது. ஆமா. யா. ஆனா வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணா நம்ம ஃபோன் எப்படி அவங்களால ட்ராக் பண்ண முடியும் இதுக்கப்புறம்? வாட்ஸ்அப் பண்ண முடியாது. ஆல்ரெடி உங்களோட டேட்டா இருந்துச்சுல. அத நீங்க யூஸ் குரூப்ஸ் பண்ணிக்கலாம். அத புதுசா யூஸ் பண்ண பண்ணி முடியாது. பண்ணிக்கலாம். ம். ஆமா. ஓகே, ஓகே. காட் இட். புரியுது. ஓகே. இதுலருந்து பாத்துக்கணும்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும். சிக்னல் யூஸ் பண்ணலாம். அண்ட் ம். டெலிகிராம் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரியும் என்ன மாரியே நெறைய பேர் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. இவ்ளோ டேட்டா நம்மள எடுக்குறாங்களா? அப்படின்லாம் ம். வந்து சில பேர் பயந்திருப்பாங்க.
இதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன நடக்கலாம்னா, உங்களுக்கு ரிலேட்டடான ஒரு ஆட் வரலாமே தவிர மிச்சப்படி பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. ஸோ மிஞ்சி போனா நீங்க வந்து செட்டிங்ஸ்ல போய் பர்சனலைஸ்ட் ஆட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆனா இதுல வந்து நீங்க வந்து அவ்வளோ பயப்படுறதுக்குலாம் எதுவும் தேவையில்ல. ஓகே ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இதனால நம்ம டேட்டாவை எடுக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி நம்மள ப்ராடக்ட்டா மாத்துறதுக்கு வழி இருக்கு. அதுலேருந்து தப்பிக்கணும்னா இதுலேருந்து வெளில வந்து அதை யூஸ் பண்ணணும். கரெக்டா? யா. ஓகே. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆக்சுவலி இதுவரைக்கும் வாட்ஸ்அப் வந்து ஒரு பர்சனலைஸ்ட் மெசேஜிங்கா இருந்தது. பட் அவனும் கூகுள் மாதிரி பிசினஸ் ஓரியன்டா அதை கொண்டு போறான்னு நினைக்கிறேன். அதனால வாட்ஸ்அப் பிசினஸ் கொண்டு வந்து அதுல இருந்து இதெல்லாம் கொண்டு வந்து அந்த எவாலுவேஷன்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யா. ஸோ ஏன்னா நீங்க ஒரு பிசினஸான பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஃபேஸ்புக்கை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் எவ்வளவு பவர்ஃபுல்லான டூல்னு உங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள்ல வந்து கூகுளை விட பவர்ஃபுல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவன் இன்ஃபர்மேஷன் உங்களை பத்தி ட்ராக் பண்ணி வச்சிருக்கான். உங்களுக்கு ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான இது கிடைக்கும். மார்க்கெட்டிங் டேட்டா. கரெக்ட். ஸோ எனிவே நம்ம லைக் நம்ம ஃப்ரீயா கிடைக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு விட்டுறோம்னு நினைக்கிறோம். ஆனா இதுல உள்ள பின் விளைவுகள் வந்து எங்க இருந்து காசை நம்மகிட்ட தான் எடுக்கிறான், எப்படி எடுக்கிறான்றது தான் ட்விஸ்ட். ஓகே. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது அதில் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ப்ரைவசி பற்றின வியூ பாயிண்ட் எதுவும் இருந்தால் அதையும் சொல்லுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம் அண்ட் பாரதி. பாய்.